வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸ் எல்லா பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல அசோசியேட் தமிழ் விகேஒய்சி சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இதுக்கு பேசிக்காக நீங்கள் 12th இல்லை அதுக்கு மேலே ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் 25,800 29,160 வரைக்கும் அப்ராக்சிமேட்லி உங்களோட ஒர்க்கை பொறுத்து இதுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 30 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ தான் முடிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பேருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். ஸோ அதை டச் பண்ணி நீங்கள் அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அப்ளை பண்ணணும், முதல்ல இந்த விகேஒய்சி சப்போர்ட் அப்படின்ற வேலைகளையும் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்றமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கை நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், டச் பண்ணி நம்ம சைட்டுக்குள்ளே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க்கு. ஸோ இந்த எஸ்பிஐ கார்டு ரெக்யூர்மெண்ட் தான் இப்போ நமக்கு வந்து விட்டுருக்காங்க. இதில் வந்து கேஒய்சி சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை. ஸோ இந்த கேஒய்சி சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியலனாலுமே நான் சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த ஒரு வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த நிறைய பேர் வந்து எஸ்பிஐ கார்ட்ஸில் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து எஸ்பிஐ கார்டு அப்படின்ற வாங்குறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்க போறீங்க. மெயினா உங்களோட இன்ட்ராக்ட் வேலை எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடியது எல்லாமே வந்து கஸ்டமர் கிட்ட நீங்க இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால நீங்க அதை பொறுத்து தான் இந்த வேலைகள் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்றமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தா ஃபர்ஸ்ட் இதுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றமே சொல்லிடுறேன். இன்டர்வியூ ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசஸ்மெண்ட்டும் இன்டர்வியூ தான். இதுக்கு தனிப்பட்ட வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவல் எக்ஸாம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. ஓகே, ஸோ இந்த ஒரு வேலைகளில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஆன்போர்டிங் இந்த எஸ்பிஐ கார்டுக்காக நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்காக போவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், ஸோ அவங்க யார் என்ன அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கான அடுத்த ஸ்டெப் அப் அப்படின்றது நம்ம சைடில் வந்து தருவோம். ஸோ நம்ம எஸ்பிஐக்கும் கஸ்டமருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மீடியமாக ஒரு மென்டாராக தான் நம்ம வந்து செயல்பட போகிறோம். கஸ்டமரோட வெரிஃபிகேஷன், ஸோ அவங்க யார் என்ன அவங்க டீட்டெயில்ஸ் வந்து என்ன, ஸோ அவங்கள பற்றின எல்லா டீட்டெயிலுமே நம்ம வெரிஃபை பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிட்ட சொல்லுவோம். ஸோ எஸ்பிஐ ஆர்பிஐ கிட்ட சொல்லிட்டு இந்த கேஒய்சி கைட்லைன்ஸில் நம்ம வந்து வேலைகள் பார்க்க போகிறோம். இப்படி இவ்வளோ தான் வந்து ஆக்சுவலாக வேலை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர் ஓரியன்ட் பேஸ்டு தான் இந்த வேலையே வந்து இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து வெரிஃபை பண்ணக்கூடிய கேசஸை நீங்கள் வந்து எஸ்பிஐக்கு அனுப்ப போகிறீங்க. அவங்க பார்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேபிள் பண்ண போகிறாங்க. இது மெயினாக நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணுறனால மோஸ்ட்லி யூசர்ஸ் வந்து தமிழ் தான் 90% பேசுவாங்க. அதனால் தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா எழுத பேச படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது போக பேசிக்கான உங்களுக்கான இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கணும். ஸ்மார்ட் ஃபோன் ப்ளஸ் வந்து உங்களுக்கான சிஸ்டம் ஒர்க்கிங் நாலேஜ்லாம் ஒரு பேசிக் லெவலில் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த வேலைகளுக்கு தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை தாண்டி அவங்க எக்ஸ்ட்ரா கேட்டுக்கிறது எக்ஸல் ப்ளஸ் வந்து டேட்டா என்ட்ரி ரெக்கார்டு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் லேப்லேயே கரெக்டாக மெயின்டைன் வந்து பண்ணணும். டிகிரி வெர்ஷன்ஸில் நீங்கள் பிகாம், பிஏ, பிஎஸ்சி, பிசிஏ, எம்பிஏ, அகாடமிக் பேக்ரவுண்ட் எது இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை இந்த டிகிரிக்குள்ளெல்லாம் வருது அப்படின்னா இன்னும் கூடுதலான முன்னுரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸு, ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸு, லைஃப் இன்சூரன்ஸு, ஆனுவல் ஹெல்த் செக்அப் வந்து வெல்னஸ் அசஸ்மெண்ட் வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான உங்களோட ஒர்க்கிங் டைம் வந்து குறைக்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸாக தரப்படுது. ஸோ இதுவுமே உங்கள் கெரியர் குரோத்துக்கு நிறையாவே வந்து டெவலப் வந்து ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களோட கெரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் கேஒய்சி ஸ்பெஷலிஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ்லையும் நீங்கள் என்னென்ன மாதிரி வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து வாங்குவீங்க அப்படின்ற ஒரு ஸ்டெப் அப், சீனியர் அசோசியேட், டீம் லீடு, கேஒய்சி ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி ஒரு இதுவும் போட்டிருக்காங்க. இதுல இருந்து நீங்க எந்த லெவல் வரைக்கும் நீங்க இதுல வந்து ஜாயின் பண்ணி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் சிம்பிள் தாங்க, நம்ம ஈஸியாகவே வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வேலைகளுக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறோம், சிம்பிள் தான். இங்கே உங்களுக்கு அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்க் வந்து தெரியுது பார்த்தீங்களா? எஸ், இந்த லிங்கை நீங்கள் வந்து தொட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து தெரியும். அதையுமே டச் பண்ணோன்னே யுவர் லிங்க் இஸ் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 15, 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும்.
இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு இன்னொரு ஒரு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து ஓப்பன் வந்து ஆகும். ஓகே, ஸோ அதை நீங்கள் தொட்ட உடனே இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு அதே இடத்துல கிளிக்கர் அப்படின்னு வருது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நான் அகைன் இதை தொடுறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலான ஒரு பேஜ் வந்து வரும். ஸோ அலோ விசிட் சைட்னு கொடுத்துறேன். இப்போ எனக்கு வந்துருச்சு. இது நம்மளோட தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸ் மூலியமா ரெக்யூர் வந்து பண்ணுறாங்க. அசோசியேட் விகேவிசி சப்போர்ட்கான வேலைகள் தான். ஓகே, இப்போ கீழே நீங்கள் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்ம பார்த்த எல்லாமே டீட்டெயில், இந்த வேலைகள் நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க, இந்த வேலையோட ரோல்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து என்ன எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கீழே வந்து அப்ளை நோ அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் தெரியும். ஸோ அதை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயில் ஐடியை வந்து அவங்க வந்து போட சொல்லுவாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரேண்டமான ஜிமெயில் ஐடியை போட்டுட்டு ஐ அக்ரி வித் டேர்ம்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஜிமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து அனுப்புவாங்க. ஓகே, இது வந்து ஜென்ரல் தான். அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் வந்து லிங்க்டின் வந்து வச்சிருக்கீங்க, என்கிட்ட லிங்க்டின்லாம் இருக்குது அப்படின்னா அப்ளை வித் லிங்க்டின் அந்த ஜிமெயிலை கனெக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட லிங்க்டின் இல்லை அப்படின்னாலுமே கீழே வந்து ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, இப்போட டைட்டில் வந்து என்ன, மிடில் நேம் வந்து இந்தியாவில் யாருக்குமே கிடையாது, கொடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர், உங்களோட அட்ரஸ்ஸு, ப்ளஸ் அதுக்கப்புறம் எந்த சிட்டி, எந்த பின்கோடு, அப்படியே நெக்ஸ்ட் போட்டிங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த காலேஜ் வந்து படிச்சிங்க, எந்த இயர் வந்து பாஸ் அவுட் ஆனீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து எடுத்துறீங்க, அது தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவை கிடையாது. ஃபோர்த்தில் ப்ரிவ்யூ, நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக அப்படி ஒன்ஸ் நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துட்டு இந்த வேலைகளுக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்குன்ட்டு தனிப்பட்ட ஃபீஸுன்ட்டு எதுவுமே கிடையவே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ண போகிறீங்க, செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுக்கு எல்லாமே கால் ஃபார் வந்து மெயிலில் மட்டும் தான் பண்ணுவாங்க, வேற எந்த இதுலையும் வராது. ஸோ அடிக்கடி நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். நான் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வீடியோட ஓப்பனிங்லேயே நம்ம நேற்று போட்டிருந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் வேலைகள் சொல்லியிருந்தோம்ல, ஸோ அதுவுமே இருக்குது. நீங்கள் அதுக்கும் பார்த்து லிங்க் நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அந்த ஜாபுக்கும் அப்ளை பண்ணுங்கள். அது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேசிஸில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா அந்த லிங்க் நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்துட்டு மறக்காமல் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன். गाइस வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சோ நம்ம சேனல்ல ரீசன்ட்டா நிறைய ஜாப்ஸ் அப்படின்றது அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தோங்க. சோ மறக்காம அது எல்லாத்தையும் பாருங்க. அது வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வரும். சோ ரீசன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நேத்து கூட நமக்கு வந்து தமிழ்நாடு அரசு பதிவேடு துறை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, எஸ் அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணவங்களுக்கு ரெக்கார்டு கிளர்க் வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்றாங்க. சோ அதை பத்தின டீடைல்ஸ் வந்து போட்டிருந்தோம். அப்ளை பண்ணலனா பார்த்து உடனே அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரிக்கே வந்து பாத்தீங்கன்னா 15 மாவட்டங்களோட பிடிஓ ஆபீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்பி, டிஆர்பி, பிஆர்பி இப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் நம்ம எதிரே பார்க்கல. கிட்டத்தட்ட 289 வேகன்சிஸ் கிட்ட வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும், ஸ்டேட் வைஸ் வந்து மாவட்ட வைஸ் வந்து எப்படி விண்ணப்பிக்கணும், முதல் ஒரு 15 மாவட்டம் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதை வந்து பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பிரைவேட் ஓரியன்டான ஜாப் வந்து கேட்டீங்க. அதனாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோகோல வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலைகள் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பிரைவேட்ல ஜோகோ மாதிரியான ஒரு பெரிய கம்பெனி தான். அதே மணிக்கு வீட்ல இருந்து பார்க்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலையும் கேட்டிருந்தீங்க. பட் அது வந்து பிரைவேட்ல இல்லாம நம்மளோட இந்தியன் கவர்மெண்டோட இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசு வேலைகளே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலைகள் வந்து தந்திருக்காங்க. ஸோ அந்த வேலைகள் நீங்க எப்படி பார்க்கணும், எப்படி அப்ளை பண்ணணும்ன்றதையும் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து பிரைவேட், ஒர்க் ஃப்ரம் ஹோம், அரசு வேலை வாய்ப்புகள் அப்படின்ட்டு எல்லா பத்தியும் கொடுத்துட்டு இருக்கோம். ரீசெண்டா பிளிப்கார்ட்ல டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வேலை வித் பயிற்சியோட, ஸோ பயிற்சி நீங்க வந்து கோயம்புத்தூர், சென்னை 2 இடத்துல ஹப் இருக்கு. ஸோ அங்க போய் நீங்க டைரக்டா பயிற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்ல இருந்து இந்த வேலைகளை பார்த்துக்கலாம் அப்படின்ற மணி வேலைகளும் போட்டிருந்தோம். ஸோ நிறைய வேலைகள் வந்து போட்டிருந்தோங்க. இன்கேஸ் உங்களுக்கு நீங்க சரியா பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ள போங்க. ஸோ சேனலுக்குள்ள போயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோ அப்படின்ற ஒரு செக்ஷன் வந்து தெரியுது பாத்தீங்களா மேல, எஸ் இந்த வீடியோ செக்ஷனை கொடுத்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்படின்ற கிளிக் பண்ணீங்கனாலே இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லா வேலை வாய்ப்புகளுமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்க அப்ளை வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழேயே உங்களுக்கு அப்ளை லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனை பார்க்க முடியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணீங்கன்னா கமெண்ட்லேயும் நான் உங்களுக்கு பின் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுங்க. நம்ம சேனல்ல முக்காவாசி போடக்கூடிய எல்லா வேலைகளுமே ஃபீஸ் இல்லாத வேலை வாய்ப்புகள் தான் போடுவோம். ஏன்னா அதுதான் எல்லா பேரும் அப்ளை பண்றதுக்கும் கரெக்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வேணும் அப்படின்னா பார்த்துட்டு போயிட்டு அப்ளை வந்து பண்ணுங்க. இன்னைக்கும் நம்ம ஒரு வேலை வாய்ப்புகள் கேவிபி பேங்க்ல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம்.